அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பிளட்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவை தான் பார்க்க போறோம். போன வீடியோல ஜேசன் தான் ஒரு பலமான வேம்பயருங்கிறதால தான் மேலே எதிரிங்க பயன்படுத்தின இன்ஜெக்ஷனால தான் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வரலன்னு தெரிஞ்சுக்கிறான். அதோட லீ கூட அந்த ப்ரொஃபஸரோட பையன் தான் டாக்டர் கிம்முன்னு தெரிய வர. அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ யூவை தான் காட்டுறாங்க. அவங்க அங்கிள் சேர்மனை தான் மீட் பண்ண வந்திருக்க. வார்ட் 21 பேஷண்டோட பிளட்ஸ் எல்லாம் டாக்டர் பர்மிஷன் இல்லாம எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்ல அதுக்கு சேர்மனும் அதுக்கான பர்மிஷனை நான் தான் கொடுத்தேன். ஏன்னா டைரக்டர் லீ அதை ஆல்ரெடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டாருன்னு சொல்ல யூவுக்கு அது பிடிக்கல. சேர்மன் கிட்ட எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் இதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அந்த டைரக்டர் லீயை நீங்க ரொம்பவே நம்புறது நல்லது இல்லைன்னு சொல்ல சேர்மனும் அதை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கிறதா சொல்லி அவரோட மருமகளை சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஜேசனை தான் காட்டுறாங்க. வார்டு நம்பர் 21 வந்திருக்காரு. ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்கும் அங்க உள்ள சில பேஷண்ட்டை பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. ஜேசன் அவரோட பேஷண்ட்டை தான் பார்க்க வந்திருக்க. அவர் பேஷண்ட் பக்கத்துல இன்னொரு பேஷண்ட் இருப்பாரு. அவர் சரியான குடிகாரன். வர எல்லா டாக்டர்ஸையும் குடிக்க சரக்கு இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஜேசனும் அவரோட பேஷண்ட்டை தான் பார்த்துட்டு இருக்க. அப்பதான் அவரோட கையில யாரும் இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரியும் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரியும் இருக்கு. அது எதை மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஜேசனுக்கே தெரியல. உடனே டாக்டர் கிம்ம மீட் பண்ணி அந்த பேஷண்டோட கையில உள்ள காயத்தோட போட்டோவை காட்டி இது என்னவா இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல, ஒருவேளை இது எதுவும் இன்ஃபெக்ஷனா இல்ல சைடு எஃபெக்டான்னு கேட்க கிம் இதை பத்தி எனக்கு சரியா தெரியல, கண்டிப்பா ஏதாவது இன்ஃபெக்ஷனா தான் இருக்கும், நான் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றதா சொல்லுவோம். ஜேசன் அங்க இருந்து கிளம்ப யுவோட ஃப்ரெண்ட் அங்க வந்து கிம் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போறாங்க. கிம் தான் அந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொல்லிருப்பாரு. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல சில வேம்பயர்ஸோட ஸ்கல் போட்டோஸ் தான் இருக்கு. கொச்சினியால ஜேசன் பார்த்தா அதே மாதிரியான போட்டோஸ் தான். ஆனா இது எப்படி இவர்கிட்ட வந்துச்சுனோ இவருக்கும் வேம்பயரை பத்தி எதுவும் தெரியுமான்னு தெரியல. இப்ப வார்ட் நம்பர் 21 இருக்க அந்த குடிகார பேஷண்ட்டை தான் காட்டுறாங்க. அவரால் குடிக்காம இருக்க முடியல. இங்க இருக்கிற யாருமே ஆல்கஹாலம் தர மாட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாம மெடிசன் ரூமுக்கு வராரு. ஏன்னா பல மெடிசனை ஆல்கஹாலை பயன்படுத்த ரெடி பண்ணிருப்பாங்க. அதை குடிச்சா போதை விருந்தம் எடுக்க வர யுவதை பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னா அவர் கையில இருக்க அந்த மெடிசனை வாங்கிடுவாங்க. நீங்க யாருமே எனக்கு குடிக்க ஆல்கஹால் தர மாட்டீங்க, அதான் இந்த மெடிசன்ல ஆல்கஹால் இருக்குல்ல இதை நான் குடிக்க போறதா சொல்லுவோம். அந்த மெடிசன் என்னன்னு தெரியாம நீ குடிக்க போற, அதை நீ குடிச்ச சத்துருவன் சொல்லி அவர் கையில இருக்க அந்த மெடிசனை வாங்கிட்டு பாதுகாப்புக்காக இருந்த செக்யூரிட்டிஸ் வர சொல்லி பிடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப ஹீரோ ஜேசன் தான் காட்டுறாங்க. பேஷண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க உள்ள பிளட்டை பார்க்கவும் ரத்த பசி அதிகமாக ஆரம்பிக்குது. உடனே அவரோட ரூமுக்கு வந்து அந்த மருந்து எடுத்து போட்டுக்கிறாரு. அப்பதான் ஜேசனும் ஜங்கும் பேசின ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஜேசன் கொலை பண்றதுக்காக அவங்க மேல ஒரு மருந்தை பயன்படுத்தி இருப்பாங்களா, அந்த மருந்தை மறுபடியும் தான் மேல பயன்படுத்த சொல்றாரு. ஆனா ஜங்குக்கு அதுல விருப்பம் இல்ல. ஒரு தடவை அந்த மருந்தை நீ பயன்படுத்தி தப்பிச்சிருக்கலாம், ஆனா மறுபடியும் ட்ரை பண்ணலாம், அதால அவன் உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஜேசன் அப்பவும் அந்த மருந்தை பயன்படுத்த சொல்றான். அந்த மருந்தை பயன்படுத்தி எனக்குள்ள இருக்க வேம்பயர் ரத்தனுக்குள்ள மட்டும் அழிக்க முடிஞ்சா என்னால ஒரு மனுஷனா வாழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் ஜங்கு அதை ஏத்துக்கல. அதிகமா மருந்து எடுக்கிறதுக்கு மூலமா நீ மனுஷனா மாற வாய்ப்பு இருக்கு, அதே டைம் நீ இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்ல ஜேசன் அதுக்கும் தான் ரெடியா இருக்கிறதாவும் என்னால ஒரு மனுஷனா வாழ முடியலாம், குறைஞ்சது ஒரு மனுஷனாவது செத்து போவேன்னு சொல்ல ஜங் கோவப்படுறான். நீ சாகிறதுக்காக பல வருஷம் நான் ரிசர்ச் பண்ணி பல கஷ்டப்பட்டேன்னு சொல்றான். ஏன்னா ஜங்க பொறுத்தவரையும் ஜேசன் அவனுக்கு ஒரு சகோதரன் மாதிரி. அவன் இறந்து போறதுல அவனுக்கு விருப்பம் இல்லை, என்னால அதுக்கு சம்மதிக்க முடியாதுன்னு சொல்லுவான். கோவத்துல ஜேசன் அவன் பாத்ரூம் இந்த கண்ணாடியை உடைச்சிடுவான். ஹாஸ்பிட்டல் உள்ள ஜேசன் இப்ப அதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு டாக்டர் கிம்ம மீட் பண்ண வராரு. நான் பேஷண்ட்ஸோட கையில உள்ள காயத்தை பத்தி கேட்டேன், அதை பத்தி உங்களுக்கு எதுவும் விவரம் தெரிஞ்சிச்சான்னு கேட்க அதுக்கு டாக்டர் கிம்மோ நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அது ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் மட்டும் தெரியுது, ஆனா என்ன இன்ஃபெக்ஷன் சரியா தெரியலன்னு சொல்ல அப்பதான் யூவோட ஃப்ரெண்ட் அங்க வராங்க. வரும்போது கையில சில பிளட் சாம்பிள்ஸ் கொண்டு வருவாங்க. அது தவறுதலா கீழே விழுந்து அந்த பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் செதற அதை பார்த்த உடனே மறுபடியும் ரத்த பசி எடுக்க ஆரம்பிக்குது. அப்ப தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஜேசனோட ஃபேஸ் ரியாக்ஷனை கிம்மு நோட் பண்றாரு. உடனே ஜேசன் அங்க இருந்து கிளம்பவும் இன்னொரு பக்கம் அந்த குடிகார பேஷண்ட்டை தான் காட்டுறாங்க. அவருக்கு சரக்கு வேணும்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சுத்தி இருக்க ஸ்டாஃப்லாம் அவரை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவரும் பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்க. பதட்டத்திலையும் பயத்திலையும் யூவுக்கு பக்கத்துல அந்த கத்தியோட வர ஜேசன் இடையில வரவும் ஜேசனோட முகத்துல காயம் பட செக்யூரிட்டிஸ் அந்த பேஷண்ட்டை பிடிச்சிருவாங்க. உடனே ஜேசன் அங்க இருந்து கிளம்பவும் உதவி பண்றதுக்காக பின்னாடியே வந்த யூ ஜேசனோட முகத்துல இருக்க காயம் தானாவே ஈழாகிறத பார்க்கவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே ஜேசனோட தன்னோட காயத்தை மறைச்சிட்டு அங்கிருந்து தன்னோட ரூமுக்கு வந்து சுத்தி இருக்க கேட்டன் மூலமா விண்டோஸோ க்ளோஸ் பண்ண அப்ப அவரோட கதவை யாரோ தட்டுற சவுண்ட் கேக்குது. தன்னோட கணத்தை மறைச்ச மாதிரியே கதவை ஓபன் பண்ணா அங்க யூதான் இருக்கவும் உங்க முகத்துல காயம் பட்டிருக்கலாம், அதான் உதவி பண்ண வந்ததா சொல்லவும் நானே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறதா சொல்ல யூவும் உங்க முகத்துல காயம் பட்டிருக்கு, பக்கத்துல நிறைய டாக்டர்ஸ் இருக்குமே நாங்க உதவி பண்ண ரெடியா இருக்கிறதா சொல்ல ஜேசன் தனக்கு அது தேவையில்லை, நானே என்ன பாத்துக்கிறதா சொல்ல மறுபடியும் யூவோட சந்தேகம் அதிகமாக ஆரம்பிக்குது. இப்ப கட் பண்ணா லீயை தான் காட்டுறாங்க. அந்த குடிகார பேஷண்ட் தான் பார்க்க வந்திருப்பாரு. பக்கத்துலயே யூரி இருக்கு. இந்த பேஷண்ட்டுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. நம்ம கொடுக்கிற மருந்தால இவன் எடுத்துக்கிற ஆல்கஹால சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கும், முதல்ல இவர் இங்க இருந்து வெளியில அனுப்புங்கன்னு சொல்லவும் அப்ப எரியும் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்க வரை எந்த ஒரு பிரச்சனை இல்ல, ஒருவேளை இந்த பேஷண்ட் மட்டும் நம்ம இங்க இருந்து வெளியில அனுப்பிட்டா அவன் வேற ஹாஸ்பிட்டல் போனா அங்க இவனை செக் பண்ணி பார்த்தா அதால நமக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்ல நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. ஏன்னா இவன் ஒரு குடிகாரன், இவன் உடம்புல நம்ம கொடுத்த மருந்தால ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. அடுத்து ஏதாவது பேஷண்ட்டை கூட்டிட்டு வரதா இருந்தா அவங்கள பத்தின முழு தகவலை எடுங்கன்னு சொல்லப்போம். இப்ப டியூட்டி முடிஞ்சு தன்னோட வீட்டுக்கு வந்த ஜேசனை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஜங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் பல தடவை தனக்கு ரத்த பசை வந்ததா சொல்ல ஜங் அதெல்லாம் பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு நான் பாத்ரூம்ல கண்ணாடி உடைஞ்சிட்டதா பார்த்தேன், அதுல சில ரத்த துளிகள் இருந்துச்சு, அது உன்னோட ரத்த துளிகளான்னு கேட்க கோவத்துல நான் தான் உடைச்சேன், அப்பதான் பிளட் வந்திருக்குன்னு சொல்ல ஜங் அதை ஆச்சரியப்படுறான். ஏன்னா ஜேசன் ஒரு ஸ்ட்ராங்கான வேம்பயர், அவன் குத்தி காடி உடைஞ்சது பெருசு இல்ல, ஆனா சுலபமா ரத்தம் வந்தது அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலையும் சாதாரண ஒரு கத்தி கிழிச்ச உடம்புல ரத்தம் வந்தது ஆச்சரியமா இருக்கு. நான் பாத்ரூம்ல கிடைச்ச பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை முதல்ல செக் பண்ணி பாக்குறதா சொல்லவும் அப்பதான் ஜேசன் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஹாஸ்பிட்டல் எனக்கு காயம் பட்டு ஹீல் ஆகும்போது
அந்த டைம் என் பக்கத்துல இவங்க இருந்ததா சொல்ல அவங்க உன் காயம் சரியாகிறதா பார்த்தாங்களான்னு கேட்டா எனக்கு சரியா தெரியல ஆனா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்போம் சரி அதுக்கு ஏதாவது யோசிப்போம்னு சொல்ல இப்ப கட் பண்ணா ஜேசனை ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டல்ல யாரும் இல்லாம அமைதியா இருக்க ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே ஜேசனுக்கு ரத்த பசி அதிகமாகி அவங்க ரத்தத்தை குடிக்க போக திடீர்னு பெட்ல இருந்து எந்திரிக்கிறாரு ஏன்னா இப்படி ஒரு மோசமான கனவு ஜேசனுக்கு வந்திருக்கு அதை நினைச்சு பயந்து போகவும் அதுக்கு அடுத்த நாள் காலையில வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காரு அப்போட கணத்துல காயம் பட்டிருக்குமே அந்த இடத்துல ஒரு பேண்டேஜ் ஒட்டி இருப்பாரு தான் காயம் சரியானது யாருக்கும் தெரியக்கூடாது அப்ப ஜங்கிட்ட என் பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பாத்தியே எதுவும் தெரிஞ்சுச்சான்னு கேட்க ஜங் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல நார்மலா தான் இருக்குன்னு சொல்றான் ஆனா ஜேசனுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா படுது என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லப்போம் அப்பதான் ஜங்கும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ இதுவரை ரத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக எடுத்துட்டு இருந்தே மருந்து அந்த மருந்து இனிமேல் உனக்கு உதவியா இருக்குமான்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு நிலைமை வந்தா நீ ரத்தத்தை தான் குடிச்சாகணும்னு சொல்ல ஜேசனும் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் அங்க இருந்து கிளம்ப ஜங் ஜேசன் நிறுத்தி அவன் கண்ணத்துல இருக்கிற அந்த பேண்டேஜ் எடுக்கிறான் அந்த டாக்டர் இவுக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு இந்த பேண்டேஜால மட்டும் உன்னால தப்பிக்க முடியாது என்கிட்ட வேற ஐடியா இருக்கிறதா சொல்ல இப்ப லீய தான் காட்டுறாங்க அவர் கூட தான் செக்யூரிட்டி இன்சார்ஜ் இருக்கு அந்த குடிகார பேஷண்ட் பிரச்சனை பண்ணிருப்பாரு அந்த நேரத்துல ஜேசனோட கணத்திலையும் காயப்பட்டிருக்கமே லீ அதை ஆச்சரியமா பாக்குறாரு ஒரு சாதாரண வேம்பேருக்கு ஒரு சுலபத்துல காயப்பட வாய்ப்பே இல்லைன்னு அதனால அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் கிட்ட கடந்த 3 நாளா ஜேசன் ஹாஸ்பிட்டல் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் எல்லாமே எனக்கு வேணும்னு கேட்க இப்ப யூவை தான் காட்டுறாங்க வழக்கம் போல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு தான் இருக்காங்க டாக்டர் ஜேசனோட கணத்துல காயம் பட்ட உடனே சில வினாடிகள் அது சரியாகிறத நான் பார்த்ததா சொல்லவும் அவங்க ஃப்ரெண்டு அதை நம்பல எதுக்காக இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லவும் நான் சொல்றதை நம்பு அந்த காயம் சரியாகிறத என் கண்ணால பார்த்ததா சொல்ல அது எப்படி முடியும்னு கேட்டா அது எனக்கு எப்படி தெரியும் வேணா டைரக்டா நீயே போய் செக் பண்ணி பாருன்னு சொல்ல இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு யூ அங்க இருந்து போறாங்க அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு யூவை தடுக்கிறதுக்காக பின்னாடியே வர யூ ஜேசன் கிட்ட வந்துருவாங்க ஜேசன் கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரியே அங்க யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஜேசனோட கணத்துல இருக்க பேண்டேஜ் எடுத்தா அங்க காயம் இருக்கு எதுக்காக இப்படி பண்றீங்க இப்படியே முட்டாள்தனம் நடந்துக்கிட்டீங்கன்னா நான் மறுபடியும் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜேசன் அங்க இருந்து போகவும் அப்ப யூவும் நேத்து காயம் சரியாகிறத என் கண்ணால பார்த்ததா சொல்ல அந்த ஃப்ரெண்டு திட்டுறாங்க மறுபடியும் முட்டாள்தனமா இப்படி பண்ணாதன்னு சொல்ல அதே டைம் ஜேசன் சிரிச்சுக்கிட்டே போறாரு ஏன்னா இதுதான் ஜங் கொடுத்த ஐடியா அந்த யூவால எதுவும் பிரச்சனை வரும் தான் ஜங் ஒரு பொய்யான காயம் இருக்க மாதிரி செட் பண்ண கட் பண்ண இப்ப லீயே தான் காட்டுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலே பிரேயர் பண்றதுக்காக சர்ச் மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கதான் ப்ரே பண்ணிட்டு இருக்கவும் அங்க அந்த மதரும் வராங்க மதரை பார்த்த உடனே லீ தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு அதுக்கு மதரும் என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க சேர்மன் உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க மதர் தெரசான்னு சொல்ல நான் அவங்களெல்லாம் உயர்ந்ததில்ல நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை எதுவும் தொல்லை பண்ணிட்டான்னு கேட்க நான் இப்பதான் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைச்சேன் நீங்களும் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு லீ அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப ஜேசன் மறுபடியும் கிம்ம வந்து மீட் பண்ணி அந்த மருந்தை பத்தி கேட்கவும் அந்த மருந்தை பத்தி இன்னும் எனக்கு சரியான தகவல் தெரியல ஆனா வார்டு நம்பர் 21 நடக்கிற விஷயங்களை என்னால ஓரளவு கெஸ் பண்ண முடியுது நம்ம மெடிக்கல் டீம் புதுசா உருவாக்கி இருக்காங்க அவங்க ரெடி பண்ற ஏதோ ஒரு மெடிசனை இங்க இருக்கிற மனுஷங்க மேலதான் பயன்படுத்துறாங்க அதுவும் ஒரு எலி போல சீக்கிரமாவே அதை பத்தி நமக்கு தெரிய வரும் சரி நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அவரோட உடம்புல இருக்க புல்லட் எடுக்கணும் நீங்களும் கூட வரீங்களான்னு கேட்க ஜேசன் வேணான்னு சொல்றாரு ஏன்னா காலையில தான் ஜங் இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் ஏன்னா ரத்தத்தை ஆகத்தை கண்ட்ரோல் பண்ற அந்த மருந்தோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு இந்த டைம்ல ஆபரேஷன் பண்றது ரத்தத்தை பாக்குறதையும் ஜேசன் அவாய்ட் பண்ணலாம் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிருப்பாரு இப்ப டாக்டர் கே ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் சாயை தான் மீட் பண்ண வந்திருப்பாரு மெடிக்கல் டீம் ஜாயின் பண்றதுக்காக பர்மிஷன் கேட்டிருப்பாரு அதை பத்தி தான் பேச வந்திருப்பாரு அந்த டீம்ல ஜாயின் பண்ண எனக்கு இன்னும் 2 கண்டிஷன் இருக்கு முதல் கண்டிஷன் அந்த மெடிக்கல் டீம் மொத்தமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் முக்கியமா என் பேஷண்ட்ஸோட டீடைல்ஸோ இல்ல நான் கலெக்ட் பண்ற பிளட் சாம்பிள்ஸோட டீடைல்ஸோ யாருக்கிட்டையும் நான் சொல்ல வேண்டியதில்ல இதான் தன்னோட கண்டிஷன் சொல்ல சாயம் வழக்கம் போல இதெல்லாம் அன்அஃபிஷியல் ஆனது இதுக்கு டைரக்டா என்னால எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லவும் இப்ப ஜேசன் காட்டுறாங்க தாகமார்க்கன் வெண்டிங் மிஷின்ல ஜூஸ் ஏதாவது எடுக்கலாம்னு வந்திருக்க திடீர்னு என்னாச்சு தெரியல கோவப்பட்டு அந்த வெண்டிங் மிஷினை உடைச்சிட்டு அங்க இருந்து போயிடுவாரு அதை மேல இருந்த சியனும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த குடிகார பேஷண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க அதை யூ பார்த்துட்டு அவரோட நிலைமையும் மோசமா இருக்கு எதுக்காக கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்கவும் அவன் நாங்க டிஸ்சார்ஜ் பண்றோம் அதனாலதான் கூட்டிட்டு போறதா சொல்ல ஒரு டாக்டரோட பர்மிஷன் இல்லாம எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டா இது எல்லாமே டைரக்டரோட ஆர்டர்னு சொல்ல அப்பதான் டாக்டர் ஓ அங்க வராரு யோவை தனியா கூட்டிட்டு வந்து நீ எதுக்காக இந்த விஷயம் தலையிடுற இது எல்லாமே பெரிய இடத்து விஷயம் சேர்மனும் டைரக்டர்லயும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இதுல இருந்து நீ தள்ளியே இருன்னு சொல்ல மயக்கத்துல இருக்க அந்த குடிகார பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக இந்த எல்லா விஷயம் வார்டு நம்பர் 21 ஏதோ தப்பா நடக்குதுன்னு யூவுக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்கு அதை பத்தி தான் வீட்டுல நினைச்சிட்டு இருக்கவும் அப்பதான் அவங்கள பாக்குறதுக்காக இன்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க இவங்க 2 பேருக்கும் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல பர்சனலாவே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் அவங்களும் யூவை பார்க்க வந்திருக்க வார்டு நம்பர் 21 பத்தி தான் பேசுறாங்க நீ எதுக்காக அந்த விஷயத்தை தலையிடுறன்னு கேட்கவும் ஒரு பேஷண்ட பர்மிஷன் இல்லாம டிஸ்சார்ஜ் பண்றீங்க அங்க என்னதான் நடக்குதுன்னு புரியலன்னு சொல்லவும் அதுக்கு இன்சார்ஜ் ஆயும் யோ உனக்கு மேலேயே அங்கிள் சேர்மன் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்க இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நம்புறது உங்க 2 பேரை மட்டும் தான் சொல்லவும் அப்ப எதை பத்தியும் கவலைப்படாத எங்க மேல நம்பிக்கை மட்டும் சொல்லவும் இப்ப அந்த குடிகார பேஷண்ட் தான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஒரு இடத்துல குடிச்சிட்டு இருக்கவும் அவனை டேப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் சரியான நேரத்துல யாருமே இல்லாத இடத்துல அந்த குடிகார பேஷண்ட்டை கொன்றுவான் ஏன்னா யூடி தான் சொல்லிருப்பாங்களே அவன் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போனா மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் லீ டே மூலமா அவனோட கதையை முடிச்சிருப்பாரு கட் பண்ண இப்ப டியூட்டி முடிஞ்சு ஜேசன் வீட்டுக்கு வரவும் அங்க ஜங் வந்து இதுக்கப்புறம் நம்ம கொரியால இருக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது நம்ம எதுக்காக இங்க வந்தோம் கொச்சினியால நமக்கு சில டாக்குமெண்ட் கிடைச்சிச்சு அது எல்லாமே சவுத் கொரியால இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுதான் நம்ம இங்க வந்தோம் ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியல நம்மள சுத்தி இன்ஃபெக்ட் ஆன நிறைய எனிமீஸ் இருக்காங்க இந்த டைம்ல நம்ம இங்க இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து நம்ம இங்க இருந்து கிளம்பி உனக்கு கியூர் பண்ண வேற ஏதாவது வழி இருக்கான்னு ரிசர்ச் பண்ணுவோம் அதனால அவன் வேலையை விட்டுறேன்னு சொல்ல